This video is sponsored by www.genreviews.online. Good morning students. நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th மேக்ஸ் 5th யூனிட் எக்ஸசைஸ் 5.2ல 7th சம் பார்க்க போகிறோம். சம் ரீட் பண்ணுறேன். If a minus 1, 1, b 1, 3 and c 3, a are points, இது எல்லாமே ஏபியோட பாயிண்ட்ஸ் கிவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இஃப் ஏபி ஈக்குவல் டு பிசி, நமக்கு ஒரு கண்டிஷன் கிவ் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்ன? ஏபி ஈக்குவல் டு பிசி. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தென் ஃபைண்ட் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் பாயிண்ட்ஸை ரைட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிசி. ஸோ எனக்கு இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் ஏபி ஈக்குவல் டு பிசி. இது என்னோட கிவன் கண்டிஷன். டிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏபிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் இப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் மைனஸ் 1, 1, பியோட பாயிண்ட் 1, 3. ஸோ இந்த பாயிண்டில் எப்போதுமே எக்ஸ் கோஆர்டினேட் செகண்ட் ஒன்னாக இருக்கிறது ஒய் கோஆர்டினேட் அப்படி தான் வரும். ஸோ அதனால் பாயிண்ட்டுக்கு நேம் ப்ளேஸ் பண்ணிக்கோ. இப்போ x1 y1 x2 y2. சரிங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏபியோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ 1 ப்ளஸ் x1ஓட வேல்யூ -1. ஆல்ரெடி ஃபார்முலாவுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்கும். ஃபார்முலா ஒரு மைனஸ் சொல்லியிருந்தேனா x2 மைனஸ் x1 சொல்லியிருந்தேனா. அப்போ இங்கே x1ஓட வேல்யூ -1. அப்போ -1 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 1, ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 1 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 1 2 ஸ்கொயர். இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இங்கேயும் 4 4 + 4 8. அப்புறம் √8ன்னு வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிசிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வரும். சேம் அதே ப்ரொசீஜர். நம்பர் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 1, 3 இங்கே 3, a. சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ 3 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ a - 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 1 ஹோல் ஸ்கொயர்னால் ஃபார்முலா தெரியும். சிம்பிளிஃபை பண்ணால் 2. நெக்ஸ்ட் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஸ்டெப். ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டெப்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? a தான் சப்ஸ்டியூட் பண்ணும். பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணும். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பிக்கு பதிலாக 3. 2 3s are 6. அதனால தான் -6 இங்கே இருக்கிற a ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஃபினிஷ்டுங்களா? நெக்ஸ்ட் இதை எகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 9. ஓகே, இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு கிவன் கண்டிஷன் ஏபி ஈக்குவல் டு பிசி. ஸோ இந்த கண்டிஷனை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 டிவைடட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13. ரெண்டும் ஈக்குவல் பண்ணிங்க. ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்கொயர் ஆனிங் போத் சைடுன்னு எடுத்துக்கோ. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரைட் பண்ணிப்போம். ஸோ போத் சைடு எடுத்துட்டோன்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13. அதாவது 13 எப்படி வந்துச்சுன்னா 9 + 4 = 13. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8க்கும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 8ஐ இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 13 - 8ஓட வேல்யூ 5. ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம டிவிஷன் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டிவிஷன் போடுவோம். மேலே எனக்கு மல்டிபிள் பண்ணால் -5 வரணும். தென் அப்போ -1 -5. ஓகேவா? சாரி, +5 வரணுங்களா? 1 5 is 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னோடய வேல்யூ -6 கிடைக்கும். அப்போ நான் ஏங்கிறது தான் என்னோடய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட். ஸோ அதனால் a - 1 a - 5 = 0. ஏவோட வேல்யூ அப்போ 1,
5 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம் ஈஸியாக இருந்ததா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சம்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற சம்ஸை கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.